ரெண்டு விதமான பூர்ண கொழுக்கட்டை வந்து நம்ம இன்றைக்கி வந்து ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். பூர்ண கொழுக்கட்டைனாலுமே விநாயகர் சதுர்த்தி நம்ம விநாயகர் தான் நம்மளுக்கு வந்து ஞாபகம் வருவார். ஸோ கண்டிப்பாக இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இந்த மாதிரி பூர்ண கொழுக்கட்டை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். வெல்கம் டு ட்ரெஷர் ட்ரோவ் ட்ரெயில்ஸ். எள்ளு கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக தான் நம்ம எள்ளு கொழுக்கட்டை வந்து செய்கிறோம். இந்த கொழுக்கட்டை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். தண்ணி நல்லா சூடாகட்டும், கொதிக்கணுன்ற அவசியம்லாம் கிடையாது. ஓரளவுக்கு நல்லா வந்து சூடாக இருந்தாலே போதும். இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு வந்து உப்பு வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இந்த தண்ணியிலேயே நம்ம வந்து உப்பு சேர்க்கறதுனால மாவில் வந்து நான் உப்பு சேர்க்க போகிறதில்ல. நீங்கள் வந்து அரிசி மாவு எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைனா வந்து கொழுக்கட்டை மாவே ரெடிமேடாக வந்து கடையில் வந்து அவைலபிளாக இருக்குது, அதை கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். அப்போ தான் வந்து பிசையும் போது நம்மளுக்கு ஒட்டாமல் வரும், அதுக்காக தான் எண்ணெய் வந்து நம்ம சேர்க்குறோம். இப்போ நல்லா தண்ணி வந்து சூடாகட்டும். தண்ணி நல்லா சூடாகிறதுக்குள்ளே நம்ம இப்போ வந்து அதுக்கு தேவையான ஸ்டஃபிங் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நான் எள்ளு வந்து 2-3 டேபிள் ஸ்பூன் போல் எள்ளு வந்து சேர்த்துக்கிறேன். எள்ளு வந்து நல்லா வந்து கழுவி வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி வச்சுருக்கேன், அந்த எள்ளு தான் நான் சேர்க்குறேன். கொஞ்சமாக ஈரப்பதம் இருந்தாலும் பரவாயில்ல. எள்ளு நல்லா முதல்ல அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொரன்னு இருந்தாலும் பரவாயில்ல, ரொம்ப நைஸாக வேண்டாம். இப்போ இது கூடவே ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் போல் துருவின வெல்லம் வந்து சேர்த்துக்கோங்க. வெல்லம் வந்து உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இன்னும் அதிகமான ஸ்வீட்னஸ் வேணும்னா இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. வெல்லத்தை சேர்த்து நல்லா ஒரு வாட்டி இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்சி வச்சுருக்கிறத வந்து ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னும் கூட கொஞ்சம் நீங்கள் அளவு எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் நான் கொழுக்கட்டை மாவு வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ சூடான தண்ணியை வந்து இதில் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வந்து சேர்த்து கலந்துக்கோங்க. அப்போ தான் வந்து லம்ப்ஸ் வந்து எதுவும் ஃபார்ம் ஆகாமல் வந்து ஈஸியாக வந்து கலர முடியும். கட்டியாக இருந்துச்சுன்னா வந்து சாப்பிட்றப்போ வந்து அது நல்லா இருக்காது. ஸ்பூன் ஏதாவது யூஸ் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு சூட்டில் வந்து கலந்தாதான் நம்மளுக்கு கொழுக்கட்டை வந்து நல்லா சாஃப்டாகவே கிடைக்கும். அப்படி இல்லைனா கொஞ்சம் ஹார்டாக வரும். அதுக்காக தான் உங்களால் கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அப்போ நீங்கள் வந்து கை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கலந்துக்கலாம். எனக்கு கை பொறுக்கிற அளவுக்கு சூடுக்கு வந்துடுச்சு. இப்போ நான் வந்து கை வச்சு நல்லா வந்து பிசைஞ்சு விட போகிறேன். நீங்கள் கை வச்சு பிசைஞ்சாதான் வந்து எந்த ஒரு கட்டியுமே இல்லாமல் நல்லா சாஃப்டாக வந்து பிசைஞ்சு எடுத்துக்க முடியும். தேவைப்பட்டால் அப்பப்போ லைட்டாக வந்து தண்ணி வந்து தெளித்து வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 2-3 நிமிஷம் போல் நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஓரளவுக்கு சூடு இருக்குது தான், ஆனாலும் வந்து சூடாக வந்து பிசைஞ்சாதான் உங்களுக்கு கொழுக்கட்டை வந்து சாஃப்டாக வரும். அதுக்காக வேண்டி தான் நான் கையை வச்சு இப்போ பிசைஞ்சிட்ருக்கேன். இந்த மாதிரி நல்லா வந்து பிசைஞ்சு வச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து லைட்டாக கையில் வந்து எண்ணெய் க்ரீஸ் பண்ணிவிட்டு அது மேலே வந்து தடவி விட்டுருங்க. நிறைய எண்ணெய்லாம் போட வேண்டாம், லைட்டாக வந்து எண்ணெயை வந்து தடவிட்டு நீங்கள் அதோட வந்து ஒரு 10-15 மினிட்ஸ் வந்து நீங்கள் ஊற விடுறதா இருந்தால் விடலாம். இல்லை அப்போதைக்கு அப்போ கூட நீங்கள் வந்து கொழுக்கட்டை வந்து செஞ்சுக்கலாம். நான் இன்றைக்கி அப்போவே நான் வந்து கொழுக்கட்டை செஞ்சு வந்து காட்ட போகிறேன். இப்போது பூரணத்துக்கான ஸ்டஃபிங்கும் ரெடியாக இருக்குது, மாவும் வந்து ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம ஸ்டஃப் பண்ணி இட்லி குக்கரில் வந்து நம்ம வச்சிடலாம். உங்களுக்கு இட்லி குக்கர் இருந்தால் வச்சுக்கோங்க, அப்படி இல்லை ஒரு ஸ்டீமர் கூட நீங்கள் யூஸ் பண்ணி வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி இட்லி குண்டானில் தான் வச்சு காட்ட போகிறேன். இட்லி தட்டை வந்து நல்லா வந்து ஆயில் வச்சு க்ரீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி க்ரீஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இப்போ கொழுக்கட்டை வந்து மோல்டில் வந்து வச்சு அச்சு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போது அச்சு பிடிக்க வந்து ஆரம்பிச்சிடலாம். உங்கள்கிட்ட அச்சு இருந்தால் அச்சு யூஸ் பண்ணிக்கோங்க, அச்சு இல்லைனா கையிலேயே கூட ஈஸியாக வந்து பண்ணிடலாம். நிறைய ஷேப்ஸ் வந்து கையிலேயே கூட பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு உருண்டையை வந்து நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நான் வந்து நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நான் வந்து ஒரு மோல்டு வச்சுருக்கேன். அந்த மோல்டில் வந்து நல்லா வந்து எண்ணெய் தடவி வந்து எடுத்துக்கோங்க. இப்போது ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மாவை மோல்டில் வச்சுட்டு இப்போது ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங்கும் வந்து நடுவில் வச்சு ஃபில் பண்ணிடலாம். உங்களுக்கு எவ்வளோ ஸ்டஃபிங் வேணுமோ உங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் மாட்ரேட்டாக வச்சாலே போதும், டேஸ்ட் நல்லாவே இருக்கும். ஏன்னா வெல்லம் வந்து நம்ம சேர்த்துருக்கிறதுனால இது ஸ்வீட்னஸ் வந்து சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஒரு வாட்டி கண்டிப்பாக இந்த கொழுக்கட்டை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் வைஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் இப்போது இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் மோல்டு எடுத்து வச்சுருக்கேன். இந்த ட்ரையாங்கிள் மோல்டு வந்து கொஞ்சம் வந்து டிஃப்ரென்ஸ் காட்டுறதுக்காக தான் எடுத்து வச்சுருக்கேன், மற்றபடிலாம் எதுவும் இல்லை. மோல்டு இருந்தால் மோல்டில் வச்சு நீங்கள் பண்ணிக்கோங்க, மோல்டு இல்லைனா நீங்கள் கையிலேயே கூட வந்து உங்களுக்கு தெரிஞ்ச சைஸஸ் வந்து நீங்கள் வந்து பிடிச்சி வச்சுக்கலாம். எந்த மாதிரி ஷேப்பு எந்த மாதிரி சைஸ்னாலும் பரவாயில்ல, ஒன்றும் தப்பே இல்லை. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை பண்ணிக்கலாம். இந்த ட்ரையாங்கிள் மோல்டில் வந்து சுற்றி வந்து மாவை வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா சுற்றி வந்து மாவு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நல்லா வந்து அழுத்தி விட்டுக்கோங்க.
இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டதுக்கப்புறம் ஸ்டஃபிங் வந்து உள்ளே வைக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து ஸ்டஃபிங் ஃபில் பண்ணிவிட்டு அது மேலே மாவை வச்சு மூடி விட்டுருங்க. இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக வந்து பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஃபில்லிங் வந்து வெளியில் வராமல் இருக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லா கொழுக்கட்டையுமே இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் போல் நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா சாஃப்டாக வெந்து வரும். இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் வந்து திறந்து பார்த்துடுறேன். இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க கொழுக்கட்டைலாம் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம். கொழுக்கட்டை நல்லா சுட சுட சாஃப்டாக ஜூஸியாக டேஸ்டியாக இருந்தால் யாருக்கு தான் பிடிக்காது. கண்டிப்பாக இந்த கொழுக்கட்டையை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கொழுக்கட்டை ரொம்ப சூப்பராகவே வந்திருக்கு. ரொம்ப சாஃப்டாக ஜூஸியாக இருக்குது. உள்ளே அந்த எள்ளெல்லாம் நல்லா வந்து வெந்திருக்கு. அடுத்ததாக வந்து தேங்காய் பூர்ண கொழுக்கட்டை வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரம் வந்து வச்சுக்கோங்க. இதில் வந்து நான் 1 கப்பு அளவுக்கு வந்து தண்ணி வந்து சேர்த்துக்க போகிறேன். தண்ணி நல்லா சூடாகட்டும். கொதிக்கணுன்ற அவசியம்லாம் கிடையாது. ஓரளவுக்கு நல்லா வந்து சூடாக இருந்தாலே போதும். இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு வந்து உப்பு வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இந்த தண்ணியிலேயே நம்ம வந்து உப்பு சேர்க்கறதுனால மாவில் வந்து நான் உப்பு சேர்க்க போகிறதில்ல. நீங்கள் வந்து அரிசி மாவு எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா வந்து கொழுக்கட்டை மாவே ரெடிமேடாக வந்து கடையில் வந்து அவைலபிளாக இருக்குது. அதை கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன இதில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். அப்போ தான் வந்து பிசையும் போது நம்மளுக்கு ஒட்டாமல் வரும். அதுக்காக தான் எண்ணெய் வந்து நம்ம சேர்க்குறோம். இப்போ நல்ல தண்ணி வந்து சூடாகட்டும். இப்போ தண்ணி சூடாகிறதுக்குள்ளே நம்ம வந்து பூர்ணம் வந்து ரெடி பண்ணிடலாம். ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் போல் துருவின தேங்காய் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. பூர்ணம் வந்து உங்களோட அளவுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வைக்க போகிறோம். உங்களுக்கு நிறைய பூர்ணம் வேணும்னா நிறைய நீங்கள் போட்டுக்கலாம். இன்னும் கூட கொஞ்சம் அதிகமாக தேங்காய் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ நான் இது கூட வந்து சர்க்கரை தான் சேர்க்க போகிறேன். நீங்கள் சர்க்கரை, வெல்லம், அப்படி இல்லைனா நாட்டு சர்க்கரை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்க்கறதா இருந்தால் பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க. ஆனால் இதுக்கு வந்து சர்க்கரை தான் ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். நான் இப்போ வந்து சர்க்கரை தான் வந்து சேர்க்க போகிறேன். சர்க்கரை சேர்த்துட்டு வந்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. சர்க்கரை உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான். உங்களுக்கு வந்து சுகர் லெவல் கம்மியாக வேணும்னா நீங்கள் கம்மியாக கூட சேர்த்துக்கோங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் போல் தான் வந்து சர்க்கரை வந்து சேர்த்துருக்கேன். அந்த 2 டேபிள் ஸ்பூன் 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய்க்கு இந்த அளவுக்கு சர்க்கரை வந்து போதுமானதாக இருக்கும். இப்போது ஒரு பவுலில் வந்து 1 கப்பு அளவுக்கு வந்து கொழுக்கட்டை மாவு வந்து எடுத்திருக்கேன். நான் வந்து கொழுக்கட்டை மாவு வந்து வீட்லேயே அரைச்ச மாவு தான் நான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் கடையிலேயே ரெடிமேடாக வந்து கொழுக்கட்டை மாவு அவைலபிளாக இருக்குது. இல்லைனா நீங்கள் அரிசி மாவு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். கொழுக்கட்டை மாவு அரிசி மாவு ரெண்டுமே ஒன்று தான். இப்போது அந்த காய்ச்சி வச்சுருக்க அந்த சுடு தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி வந்து நல்லா லம்ஸ் இல்லாமல் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இனிஷியலாக வந்து கொஞ்சம் சூடாக இருக்கும்போது ஏதாவது ஸ்பூன் ஏதாவது யூஸ் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு சூட்டில் வந்து கலந்தால் தான் நம்மளுக்கு கொழுக்கட்டை வந்து நல்லா சாஃப்டாகவே கிடைக்கும். அப்படி இல்லைனா கொஞ்சம் ஹார்டாக வரும். அதுக்காக தான் உங்களால் கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அப்போ நீங்கள் வந்து கை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கலந்துக்கலாம். எனக்கு கை பொறுக்கிற அளவுக்கு சூடுக்கு வந்துடுச்சு. இப்போ நான் வந்து கை வச்சு நல்லா வந்து பிசைஞ்சு விட போகிறேன். நீங்கள் கை வச்சு பிசைஞ்சாதான் வந்து எந்த ஒரு கட்டியுமே இல்லாமல் நல்லா சாஃப்டாக வந்து பிசைஞ்சு எடுத்துக்க முடியும். தேவைப்பட்டால் அப்பப்போ லைட்டாக வந்து தண்ணி வந்து தெளித்து வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் போல் நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஓரளவுக்கு சூடு இருக்குது தான். ஆனாலும் வந்து சூடாக வந்து பிசைஞ்சால் தான் உங்களுக்கு கொழுக்கட்டை வந்து சாஃப்டாக வரும். அதுக்காக வேண்டி தான் நான் கையை வச்சு இப்போ பிசைஞ்சிட்ருக்கேன். இந்த மாதிரி நல்லா வந்து பிசைஞ்சு வச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து லைட்டாக கையில் வந்து எண்ணெய் க்ரீஸ் பண்ணிவிட்டு அது மேலே வந்து தடவி விட்டுருங்க. நிறைய எண்ணெய்லாம் போட வேண்டாம். லைட்டாக வந்து எண்ணெயை வந்து தடவிட்டு நீங்கள் அதோட வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து நீங்கள் ஊற விடுறதா இருந்தால் விடலாம். இல்லை அப்போதைக்கு அப்போ கூட நீங்கள் வந்து கொழுக்கட்டை வந்து செஞ்சுக்கலாம். நான் இன்றைக்கி அப்போவே நான் வந்து கொழுக்கட்டை செஞ்சு வந்து காட்ட போகிறேன். இப்போது பூர்ணத்துக்கான ஸ்டஃபிங்கும் ரெடியாக இருக்குது, மாவும் வந்து ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம ஸ்டஃப் பண்ணி இட்லி குக்கரில் வந்து நம்ம வச்சிடலாம். உங்களுக்கு இட்லி குக்கர் இருந்தால் வச்சுக்கோங்க. அப்படி இல்லை ஒரு ஸ்டீமர் கூட நீங்கள் யூஸ் பண்ணி வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி இட்லி குண்டானில் தான் வச்சு காட்ட போகிறேன். இட்லி தட்டை வந்து நல்லா வந்து ஆயில் வச்சு க்ரீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி க்ரீஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இப்போ கொழுக்கட்டை வந்து மோல்டில் வந்து வச்சு அச்சு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போது அச்சு பிடிக்க வந்து ஆரம்பிச்சிடலாம். உங்கள்கிட்ட அச்சு இருந்தால் அச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. அச்சு இல்லைனா கையிலேயே கூட ஈஸியாக வந்து பண்ணிடலாம். நிறைய ஷேப்ஸ் வந்து கையிலேயே கூட பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு உருண்டையை வந்து நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நான் வந்து நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நான் வந்து ஒரு மோல்டு வச்சுருக்கேன். அந்த மோல்டில் வந்து நல்லா வந்து எண்ணெய் தடவி வந்து எடுத்துக்கோங்க. இப்போது ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மாவை மோல்டில் வச்சுட்டு இப்போது ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங்கும் வந்து நடுவில் வச்சு ஃபில் பண்ணிடலாம். இந்த ஸ்டஃபிங் வச்சுட்டு ஃபோல்ட் பண்ணி எடுத்துருங்க மோல்டை.
இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா ஈஸியான கொழுக்கட்டை வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் இன்றைக்கி வந்து சோமாஸ் அந்த ஷேப்பில் தான் வந்து கொழுக்கட்டை வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இன்னொரு மோல்டும் என்கிட்ட இருக்குது, ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்க மோல்டு, அதுலேயும் நான் பண்ணி காட்டுறேன். இப்போ நம்ம ஆல்ரெடி க்ரீஸ் பண்ணி வச்சுருக்க இட்லி தட்டில் ரெடி பண்ணி வச்சுருக்க கொழுக்கட்டையை வந்து வச்சிடலாம். என்கிட்ட இருக்க இன்னொரு மோல்ட்லேயும் இந்த ட்ரையாங்கிள் ஷேப் மோல்ட்லேயும் வந்து மாவு வந்து வச்சு அச்சு வச்சிடலாம். உங்கள்கிட்ட என்னென்ன டைப்ஸ் வந்து மோல்டு இருக்கோ அந்த மாதிரி மோல்டில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதுலேயும் நடுவில் வந்து ஃபில்லிங் வச்சிடலாம். இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லா ஸ்டஃபிங்குமே நான் வந்து இட்லி தட்டில் வந்து வச்சுக்கிறேன். இப்போ ஒரு 10 to 15 மினிட்ஸ் போல் சிம்மில் வச்சு வேக வச்சுக்கோங்க. அப்போ தான் உள்ளே இருக்க ஸ்டஃபிங்குமே நல்லா வந்து வேகும். என்கிட்ட ஸ்டஃபிங் வந்து கம்மியாக இருந்ததுன்னா குட்டியாக பால் மாதிரி ஒரு ஷேப் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 to 15 மினிட்ஸ் போல் அப்படியே இருக்கட்டும் சிம்மில். ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நல்லா வெந்திருக்கு கொழுக்கட்டை. எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த விநாயகர் சதுர்த்திக்கு கண்டிப்பாக இந்த பூர்ண கொழுக்கட்டையை வந்து செஞ்சு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப ஜூஸியாகவும் இருக்கும். ஏன்னா தேங்காய் வந்து நம்ம ஸ்டஃப் பண்ணியிருக்கோம். தேங்காய் பிடிச்சவங்களுக்கு கண்டிப்பாக இந்த டேஸ்ட் வந்து பிடிக்கும். கொழுக்கட்டையே பிடிக்காது அப்படின்றவங்களுக்கு கூட இந்த டேஸ்ட் வந்து கண்டிப்பாக வந்து பிடிக்கும். இப்போ நான் உங்களுக்கு வந்து அதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நல்லா சுட சுட ஆவி பறக்க கொழுக்கட்டை யாருக்கு தான் பிடிக்காது. எல்லாருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் ஆல்வேஸ். பாய்.